ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பொள்ளாச்சி ஸ்பெஷல். இது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சைடில் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க. இது வந்து தேங்காய் பால் ரசம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சங்க அளவு கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு ஒரு கைப்பிடி அளவு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு நான் சொல்கிறது எல்லாமே சாதாரண ஸ்பூனு. மிளகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 3/4 ஸ்பூன், தனியா ஒரு அரை ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து மிளகு வைக்கிறதுனால மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த வச்சுக்கோங்க. இதை வந்து வாண்லி காய வச்சுட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இது ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்குறோம். இங்கே நான் வந்து ஒரு கைப்பிடி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தட்டி தான் வச்சுருக்கேன், தோலை அப்படி இப்படிமா ஊற்றி தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை வந்து பல்ஸில் வச்சு கொஞ்சம் நல்லா குறப்பாக அரைச்சிக்கணும். வழன்னு அரைக்கக்கூடாது, குறன்னு அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ணணும், பாதி மசாலாவை தான் ரசத்தில் போடணும். மீதியை வந்து நம்ம வறுத்து கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்குறோம். அப்புறம் ரசத்துக்கு தேவையான மஞ்சப்பொடி, அப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்க்குறோம் கொதிக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை விளாவிடலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு விளாவிக்குங்க. நம்ம எவ்வளோ புளி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இப்போது. அப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்காக அது 1 டம்ளர் இருக்கும். அதை இதில் சேர்க்குறேன். இது நுரைச்சி வரணும், அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மசாலாவில் பாதி சேர்க்குறோம். நல்லா வதக்கி ரசத்தில் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி. இப்போ பாருங்கள் ரசம் இந்த சைடில் நுரைச்சி வருது பாருங்கள், சைடெலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் இந்த பக்கம் நுரைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது தேங்காய் பால் ரசம் பொள்ளாச்சி சைடு ஃபேமஸ்ஸு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாத்தில் நல்லா கொதிக்க இருக்கிற சாத்தில் ஒரு அரை ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த தேங்காய் பால் ரசத்தை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு பிரச்சனை, அசிடிட்டி, அல்சர் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.